நம்ம வந்து இப்போ டிவி வந்து நமக்கு சோம்பேறித்தனத்தை எப்படியெல்லாம் இருக்கும், டிவி பார்க்குறதுனால மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால அது நமக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, இப்போ நீங்கள் படுத்து கிடக்குறீங்க, டக்குன்னு அதில் வந்து எடிட்டிங் முறையில் ஒரு பகல் வருது, டக்குன்னு இரவாகுது, வயசாகுது. இப்போது ஒரு குழந்த பிறக்குது, அந்த குழந்தை வளர்ந்து டக்குன்னு வளர்ந்து விடுகிறது. 2.5 மணி நேரத்தில் அந்த குழந்தை முதுமை அடைந்து ஒரு குழந்தை பிறந்து வயசாகி கல்யாணம் ஆகி அப்புறம் வந்து முதுமை அடைந்து இறந்து போகுது. எல்லாமே 2.5 மணி நேரத்தில் காமிச்சிடுறாங்க. ஆனால் வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிறந்து வளர்ந்து எவ்வளோ வருஷம் ஆகும். அப்போது எளிதாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி டிவி மொபைல் ஃபோன் திரைப்படங்கள் மூலமாக நமக்கு சீக்கிரமாக அந்த வாழ்க்கை முடிந்து போய் விடுகிறது. சீக்கிரமாக இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு நாம் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதை உங்களுக்கு எளிதாக காமிக்கிறது. இந்த டிவி மொபைல் ஃபோனுங்கிறது வந்து நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நிஜ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். பாருங்கள், டிவி மொபைல் ஃபோனில் நாங்கள் எவ்வளோ ஈஸியாக மாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் அதுக்கு அவங்களுக்கு காமிக்குது. அதனாலே நமக்கு வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து எதுக்காக நம்ம இவ்வளோ சிரமப்படணும். இது மாதிரி இந்த வாழ்க்கையை பாருங்கள், நம்ம படுத்து கிடக்கிறோம், ஆனால் ஒரு குழந்தை பிறக்குது, கல்யாணம் ஆகுது, வயசாகுது, செத்து போயிடுச்சு. அது ஒரு மணி நேரத்தில் 5 நிமிஷத்தில் கூட காட்டலாம், 1 நிமிஷத்தில் கூட காட்டலாம். அதை இந்த மாதிரியான இதை ஒரு வசதியாக பார்த்து எதுக்காக நம்ம எதுக்கு நடக்கணும், உழைக்கணும். இப்போ டிவி பார்த்தாலே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். டிவி பார்த்தாலே ஒரு சோம்பேறித்தனம், மொபைல் ஃபோன் பார்த்தாலே ஒரு சோம்பேறித்தனம். அது மொபைல் ஃபோனே இல்லை, டிவியே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்? நாம் வந்து பிறக்கிறோம், நடக்கிறோம், உழைக்கிறோம், வயசாகிற வரைக்கும் நம்ம வந்து காற்று கிடக்கணும். இரவும் பகலும் காற்று கிடந்து வயசாகி 120 வயசாகி இறந்து போகிறதுக்காக நம்ம காற்று கிடக்கணும்.